பட்டாசுகளை தொடர்ந்து சீனாவிலிருந்து போலி முட்டைகள் தமிழகத்தில் விற்பனை செய்யப்படுவதாக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மத்திய மாநில அரசுகள் இதனை சிறப்பு குழுக்கள் அமைத்து கண்காணிக்க கோழிப்பண்ணை உரிமையாளர்களுக்கும் உணவு பாதுகாப்பு நிபுணர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சீன பட்டாசுகள் இந்திய வியாபாரிகளின் பொருளாதாரத்தை நசுக்கி வரும் நிலையில் அந்நாட்டிலிருந்து களமிறக்கப்படும் போலி முட்டைகள் புதிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாக பரபரப்பு எழுந்துள்ளது. சமீபத்தில் கேரளாவிலும் மகாராஷ்டிராவிலும் கடைகளில் போலி முட்டைகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதை கண்டித்து போலி முட்டைகளை விற்பனை செய்த கடைகள் முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியது. இந்த போலி முட்டைகள் கோழி முட்டைகளுடன் கலந்து விற்பனை செய்யப்படுவதால் முட்டை உற்பத்தியாளர்களும் பொதுமக்களும் பெரும் அச்சத்தில் உள்ளனர். இதுகுறித்து நாமக்கல்லில் உள்ள முட்டை உற்பத்தியாளர் செந்தில் கூறும்போது, மத்திய அரசு போலி முட்டைகளை ஒழிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேனுஃபேக்சரிங் எக்குங்கிறது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டாக கேரளாவில் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை எழுப்பி மக்களிடையே முட்டை ஏதோ சைனாவிலேருந்து கொண்டு வந்து கலக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது அப்பட்டமான பொய். இதை மத்திய அரசும் ஏன் இன்னொரு கிளாரிஃபை பண்ணாமல் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல. மாநில அரசும் அதை கிளாரிஃபை பண்ணணும். மக்களிடையே ஏற்பட்டுள்ள அந்த அச்சத்தை போக்க வேண்டியது மத்திய அரசினுடைய கடமை. சைனா இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா முட்டை இம்போர்ட் பண்ணுறாங்க. சைனா இன்றைக்கி முட்டை இம்போர்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது எங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்? ரெண்டாவது, இங்கே முட்டையை இம்போர்ட் பண்ணுறதுக்கு தடை இருக்குது. இந்தியாவுக்குள்ள நீங்கள் எந்த கஸ்டம்ஸ்லேயும் முட்டையை நீங்கள் எளிதாக கொண்டு வர முடியாது. முட்டையோ சிக்கனையோ நம்ம ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வர முடியாது. ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டத்தில் தான் கொண்டு வரோம். முட்டையே வரல. அப்படிங்கும் பொழுது சப்போஸ் அப்படி வந்திருந்தால் கூட எந்த போர்ட்டில் எவ்வளோ கண்டெய்னர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற டேட்டா மத்திய அரசாங்கத்தால் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அப்படி ஒரு முட்டைங்கிறதே இல்லைங்க. சீனாவில் பல்வேறு விதமான ரசாயனங்களை கொண்டு போலி முட்டைகள் தயாரித்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுவதாகவும், இந்த முட்டைகளை உட்கொள்ளும் போது உடல்நிலை பாதிக்கப்படுவதோடு புற்றுநோயை போன்ற கொடிய நோய்கள் ஏற்படும் என்றும் கூறுகிறார் உணவு பாதுகாப்பு ஆலோசகர் டாக்டர் பாலாஜி. போலியான முட்டைகளை உணவு பாதுகாப்பு துறையும் மத்திய அரசும் கண்காணித்து இந்தியாவில் அதன் விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் உணவு பாதுகாப்பு டாக்டர் பாலாஜி முருகேசன். அதில் நம்ம பார்க்க போனால் அதில் அந்த கால்சியம் கார்போனைடு அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கால்சியம் கார்போனைடு என்ன ஆகுதுன்னா, அது குறிப்பிட்ட அளவுக்கு ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அது கால்சியம் ஹைட்ராக்சைடும் வரும். அதே மாதிரி அது கூட அசிட்டலின்னு ஒரு கெமிக்கலும் வருதுங்கிறாங்க. இது ரெண்டுமே நம்ம உடலில் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு இப்போ கார்சினோஜெனிக் எஃபெக்ட்ஸ், அதாவது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிற மாதிரி பல தகவல்கள் இருக்குது. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தும் முட்டைகளில் போலிகளை கண்டறிவது எப்படி என்பது குறித்து மக்களிடையே அரசு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழுந்துள்ளது. நாடு முழுவதும் போலி கோழி முட்டைகள் விற்பனைக்கு வருவதாக வலைதளங்களில் செய்திகள் வந்த வண்ணம் முடிக்கிறது. போலி கோழி முட்டையை பற்றி விற்பனைக்கு வருவதை எப்படி பொதுமக்கள் கண்டறிய வேண்டும் என்று கோழி பண்ணையாளர்களும் அரசாங்கமும் பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும். மேலும் போலி கோழி முட்டை சாப்பிடுவதால் ஏற்படும் இன்னல்கள் பற்றியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தர வேண்டும். அதே நேரம் போலி முட்டைகள் நடமாடுவதாக வலைதளங்களில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் வெறும் வதந்தி என்றும், அவ்வாறு போலி முட்டைகள் தயாரிப்பது எளிதில் சாத்தியமில்லாத ஒன்று என்றும் கூறுகிறார் நாமக்கல்லைச் சேர்ந்த கோழிப்பண்ணை உரிமையாளர் இளங்கோ. முட்டை விற்பனையை சரிவடைய செய்யும் நோக்கத்துடன் இதுபோன்ற வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் அவர். கண்டிப்பாக போலி முட்டைகள் தயாரிக்க முடியாது. அதனால் சமூக வலைத்தளங்களில் வருகின்ற செய்திகள் உண்மையல்ல. உண்மையான முட்டைகளுக்கே நல்ல விலை கிடைக்காமல் தடுமாறும் போது போலி முட்டைகள் தயாரித்து விற்பதனால் எந்த விதமான லாபமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் போலி முட்டைகள் தயாரிக்கவே முடியாது. போலி முட்டைகள் முட்டை சாப்பிடுவது வேறு ஏதாவது பொருளாக இருந்தால் கூட சாப்பிடலாம். ஒரு முட்டையை சாப்பிடும்போது அனைவருக்கும் அதன் முட்டையினுடைய ருசி மற்ற அனைத்து விதமான தரம் மற்றவைகள்லாம் தெரியும். இந்த சூழ்நிலையில் போலி முட்டையை உண்மையான முட்டைன்னு தயாரித்து விற்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது. போலி முட்டைகள் நடமாடுவது உண்மையோ பொய்யோ, ஆனால் இது குறித்து ஆராய்ந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் கடமை என்று முட்டை நுகர்வோர்கள் வலியுறுத்துகின்றனர். ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல்.
வணக்கம்.